துரியோதனருக்கும் பீமனுக்கும் சின்ன வயசுலேயே ஆகிறதில்ல. எங்கே போனாலும் சண்டை. உடனே துரியோதனன் எப்படியாவது பாண்டவர்கள்ல இருந்த பீமனை சாவடிக்கணும்னு யோசித்து ஒரு பிளான் பண்ணுறாரு. ஒரு நாள் ஈவினிங் கங்கை கரை ஓரமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பீமனை மட்டும் தனியாக அழித்து கங்கை தண்ணியை குடிக்க சொல்கிறாரு. அதில் விஷம் கலந்துருக்கு. பீமனும் குடித்து இறந்துடுறாரு. அவரை ஒரு கயிறு கட்டி அந்த குளத்தில் தூக்கி போட்டுடுறாங்க. துரியோதனன் அவரோட பிரதர்ஸோட சேர்ந்து. குளத்தில் இருந்த அந்த பாம்பு இவரை கொத்தி அந்த விஷம் முறிஞ்சு போய் உயிரோட எந்திரிச்சு வராரு. இந்த விஷயத்த தன் தாய்கிட்டையும் மற்ற பாண்டவர்கிட்டையும் சொல்கிறாரு. அந்நியிலேருந்து எல்லோரும் கௌரவர்கள் கூட எச்சரிக்கையாக இருக்கணும்னு குந்தி தேவியும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதற்கடுத்து 2 குரூப்பும் பாண்டவர்கள் கௌரவர்கள் வில்வித்தை மல்யுத்தம் பயிற்சிக்காக போய் குருகுலத்தில் செய்கிறாங்க. அங்கே துரோணாச்சாரியார் குருவாக இருந்து எல்லா விதைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு. ட்ரைனிங் பீரியட் முடியுது. அவர் பாண்டவர்கிட்ட குரு தட்சணை கேட்குறாரு.